சகோதரர்களும் தரத்தாங்களும் மாற்றிய எல்லா அல்லாஹ்வினால் படைப்பு உலகத்தில் அனுப்பி வைக்கப்பட்ட மனிதர்களுக்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹ்வினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் கடைசியாக உலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உதவிக்கு பாடுபட்ட அவர்களை தொடர்ந்து பின்பற்றி வாழ்ந்த அத்துறை நல்லடியார்கள் மீது அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக அறிவித்துள்ளார். கணிதத்துடைய பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, உலகத்தில் வாழக்கூடிய நாங்கள் சமீப காலமாக பலவிதமான சவால்களுக்கு முகம் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு புறத்தில் பொருளாதார பிரச்சனை, விலைவாசிகளுடைய அதிகரிப்பு, மறுபுறத்தில் அரசியல் சீரணமற்ற தன்மை, இன்னொரு திசையில் பலவிதமான சட்டங்களும் டெக்ஸ்களும் வரிகளும், இன்னொரு புறத்தில் பலவிதமான குற்ற செயல்களும் பாவங்களும், அதனுடைய விளைவுகளை பற்றி அதனுடைய பாரதூரங்களை பற்றி எவ்வளவு சொன்னாலும் அந்த குற்ற செயல்களும் பாவங்களும் குறைந்த பாதையில் சில நேரங்களில் சில தவறுகளை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கும். சிறிய வயது 14-15 வயதுடைய வாலிப ஆண்கள் பெண்கள் பாரதூரமான முடிவுகளை கூட எடுத்திருக்கிறார்கள். 2-3 வாரங்களுக்கு முன்னால ஒரு 15 வாலிப ஆணும் பெண்ணும் 67வது மாடியிலிருந்து கீழே குதித்து தற்கொலை செய்ததை போன்று இது போன்ற நம்ப முடியாத பல நிகழ்வுகளை அடிக்கடி நாம் பார்த்துக் கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கின்றோம். பெரியார்களே, அன்பிற்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, குற்ற செயல்களை குறைக்கணும், முதலாவது அதை தெளிவுபடுத்த வேண்டும் என்று நாட்டுடைய பல பகுதிகளில் ஆங்காங்கே பல செமினார்கள், தேவைப்பட்டால் கவுன்சிலிங் புரோகிராம்கள், இன்னும் பல வகையிலே மக்களுக்கு விசேஷமாக யூத்துக்கு, வாலிப ஆண்களுக்கு, பெண்களுக்கு பல அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டாலும் அதிலிருந்து சிலர் விதிவிலக்காக ஆகி மார்க்கத்துடைய அடிப்படையில் வாழ்வதற்கும் அமல் இபாதத்துகளை செய்வதிலே அவர்கள் காட்டக்கூடிய உற்சாகமும் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டுதான் செல்கின்றது. மற்ற நாடுகளை ஒப்பிடும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய நாட்டை ஓரளவு அந்த முன்னேற்றத்தை நாம் கண்டுகொண்டாலும் கூட ஒரு சிலர்கள் செய்யக்கூடிய தவறுகளின் காரணமாக ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தின் மீது தான் கெட்ட பெயர் பூட்டப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால இந்த தவறு செய்யக்கூடிய ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், ஒரு மந்த போக்குடன் பாவங்களின் பக்கம் வேகமாக செல்கிறார்கள். அது விளையாட்டுகளாக இருக்கலாம், பண்ணாக இருக்கலாம், ஆடல் பாடல்கள் கூற்று கும்மாரங்களாக இருக்கலாம், அதன் பக்கம் வேகமாக சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நல்ல விடயங்களை கேட்பது, நல்ல விடயங்களை செய்வது, சுருக்கமாக சொன்னால் இங்க மின்பரல பயான் நடக்கிற நேரத்தில் நீங்க மேல் மாடிகளுக்கு போய் பார்க்கலாம். சில மாணவர்கள் மஸ்ஜிதுக்கு வந்து உள்ளுக்கு அவர்கள் பயான் கேட்கிறார்கள். அவர்கள் அவங்கள போனோட மொபைல் போனோட தான் ஈடுபாடு, லைஃப் டைம் மொபைல் போன்ல தான் இருக்கிறார்கள். நாங்க மஸ்ஜிதுக்கு கொடுப்பதே வெறும் ஒரு அரை மணி நேரம் தான். ஆனால் அந்த அரை மணி நேரம் கூட இங்கே சொல்லப்படக்கூடிய விடயங்களை செவிமடுத்து கேட்பதற்குரிய ஆசை குன்றி யாருக்கோ எவரையோ திருப்திப்படுத்துவதற்காக மஸ்ஜிதுக்குள்ளே வந்து அவர்கள் அவங்களோட வேலைகளை ஈடுபட்டுக் கொண்டிருப்பதையும் நாம் பார்க்கலாம். வேளாண் பெரியார்களே, சகோதரர்களே, இதற்கு பல காரணங்களை நாம் சொன்னாலும் அதில் உள்ள மிக முக்கியமான ஒரு காரணத்தை இன்றைய தினம் நாம் அடையாளம் காணலாம். இஸ்லாத்துல நம்முடைய உணவை ஹலாலாக்கிக் கொள்ளுங்கள் என்று நம்முடைய ஷரியாவிலும் சரி,
ஆரம்ப காலத்திலே வாழ்ந்த நபிமார்களுக்கும் அல்லாஹ்வுடைய உத்தரவு தான், உங்களுடைய உணவை தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள், உங்களுடைய வருமானத்தை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய உணவும் வருமானமும் சுத்தமாக இருந்தால் அதற்கு பின்னால் உங்களால் செய்யப்படக்கூடிய செயல்கள், நல்ல செயல்களை நீங்கள் ஆசையுடன் ஆர்வத்துடன் செய்வீர்கள். பெரியார்களே, சகோதரர்களே, அதனால நபிமார்களுக்கு கூட அல்லாஹ்வுடைய உத்தரவு என்ன? யா அய்யுஹர் ருசுல் குலு மினத் த்வையிபாத்தி வஅமலு ஸாலிஹா. ரசூல்மார்களே, நல்லவைகளை சாப்பிட்டு விட்டு நல்ல அமல்களை செய்யுங்கள். அதனால நாம் என்ன விளங்கலாம் என்றால், நல்லது அற்றது, தூய்மை அற்றது, பரிசுத்தமானது அல்லாத அசுத்தமானவைகளை சாப்பிட்டால் அந்த உடலால நல்ல வேலைகளை செய்ய முடியாது. கட்டாயம் உழைக்கணும், முயற்சி செய்யணும், ஏதாவது ஒரு தொழில் வியாபாரத்தில் ஈடுபடணும். அடுத்தவர்களை நம்பி இருப்பதற்கு இஸ்லாத்தில் அறவே அனுமதி இல்லை. அல்லாஹ்வுக்கு நெருக்கமான நபிமார்கள் கூட, உலகத்திற்கு வந்த பல நபிமார்கள் பல வகையான தொழில் முயற்சிகளில் ஈடுபட்டிருப்பதை குர்ஆன் தெளிவுபடுத்துகின்றது. அதில் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் எறும்பை நிருவாக்கி கொடுத்தான். குர்ஆனில் அல்லாஹ் கூறுகின்றான், வஅலக்னா லஹுல் ஹதீத், நான் தாவூதுக்கு இரும்பை நிருவாக்கி கொடுத்தோம், அதன் மூலம் என்ன செய்யுங்கள் என்றும் அல்லாஹ் பணிக்கின்றான். அனிஅமல் சாபிகாத்தின் வகத்திர் ஃபிஸ்ஸல்மி வஅமலு ஸாலிஹா. அந்த இரும்பை நிருவாக்கி தருவதன் மூலமாக நீங்க போர் கவசங்களை செய்து அந்த போர் கவசங்களிலே உள்ள வளையங்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு மீண்டும் கூறுகின்றான், வஅமலு ஸாலிஹா, நீங்க சாலிஹான நல்ல அமல்களை செய்யுங்கள். அதற்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இரும்பு என்றால், அவர்களுடைய மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு செம்பு. வஅதல்னா லஹு ஐனல் ஃபித்ர், நாம் செம்புடைய ஊட்டை தண்ணீரை போட்டு ஓடை செய்தோம். அவர்களுக்கு கீழாக இருந்த ஜின்கள் அவங்கள பெட்டியில, அந்த இரும்பு பெட்டியில வேலை செய்வார்கள். அந்த ஜின்கள் எங்கெங்க பொருட்களை உற்பத்தி செய்வார்கள் என்றும் அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகின்றான். யஅமலூன லஹு மா யஷா மின் மஹாரிப வ தமாதீல வ ஜிபாலின் கல்ஜவாபி வ குதூரிர் ராசியாத். அவர்கள் அந்த இரும்பின் மூலமாக, செம்பின் மூலமாக, மின் மஹாரிப பெரும் பெரும் மிஹ்ராபுகளை, மின் மஹாரிப வ தமாதீல சிற்பங்களை, வ ஜிபாலின் கல்ஜவாபி, அதாவது தண்ணீர் தடாகங்களை போன்ற பெரும் பெரும் கொப்பரைகளை, பூமியிலே பதிந்திருக்கக்கூடிய பெரும் பெரும் சமய பாத்திரங்களை அவர்கள் செய்வார்கள் என்று சொல்லிவிட்டு மீண்டும் அல்லாஹ் கூறுகின்றான், தாவூதுடைய குடும்பமே, இதற்கு நீங்கள் நன்றிக்கடன் நல்ல அமல்களை செய்யுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். வேளாண் பெரியார்களே, சகோதரர்களே, குர்ஆன்ல பல இடங்களில் நாம் பார்க்கலாம், நீங்கள் நல்லவைகளை சாப்பிட்டு விட்டு நல்ல அமல்களை செய்யுங்கள். அப்படி என்றால் சாப்பாடு நல்லதாக ஆகாவிட்டால் அதன் மூலம் நல்ல அமல்களை செய்ய முடியாது. அதனால தான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபி பட்டம் கொடுக்கப்பட்டதற்கு பின்னால கூட அவர்கள் உழைத்தார்கள், முயற்சி செய்தார்கள். நுபுவத்திற்கு முன்னால ஷாம் தேசம் சென்றார்கள் வியாபாரம் செய்வதற்காக. நுபுவத்திற்கு பின்னால மக்காவுடைய அஜியாத் மலை அடிவாரத்தில், மதீனாவுடைய யூரோப்பியன் இடத்துல விவசாயம் செய்வதாக சரித்திரம் கூறுகின்றது. வேளாண் பெரியார்களே, சகோதரர்களே, அதனால உழைக்கணும், சிரமப்படணும், கஷ்டப்படணும். யாரு தன்னுடைய கையால சிரமப்பட்டு உழைத்து அதன் மூலம் சம்பாதித்து சாப்பிடுகின்றாரோ அந்த உணவு தான் ஆக நல்ல உணவு என்று நபி அவர்களே ஹதீஸ்ல சொன்னார்கள். ஒரு மனிதன் சாப்பிடக்கூடிய உணவுகளில் ஆக நல்ல உணவு எவன் தன்னுடைய கைகளால் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு அதன் மூலம் சம்பாதித்து சாப்பிடுகின்றானோ அந்த உணவு தான் ஆக நல்ல உணவு. நபி அல்லாஹ் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்பொழுது அமல் எதையே அதனால் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூட தன்னுடைய கையால் உழைத்து சாப்பிடுவார்கள் என்று நபி அவர்கள் ஹதீஸ் ஷரீஃபில் கூறியிருக்கிறார்.
மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதனால உழைக்கவும் வேண்டும். அந்த உழைப்பை வியாபாரத்தை இஸ்லாமிய முறைப்படி நாங்கள் செய்ய வேண்டும். நபி அவர்களுடைய தெளிவான ஹதீஸ் முஸ்லிம்ல பதிவாக இருக்கிறது. கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடக்கூடிய 2 பேருக்குமே அந்த சபையிலிருந்து எழும்புவதற்கு முன்னால அவர்களுக்கு அந்த வியாபாரத்தை செல்லுபடியாக்குவதற்கு அல்லது கெட்டல் பண்ணுவதற்குரிய முழு அனுமதி இருந்தது. அதுல சொல்லிக்கொண்டு என்ன சொன்னார்கள், ரெண்டு பேருமே அவர்களுடைய வியாபாரத்தில் உண்மையை சொல்லி அந்த பொருளில் உள்ள குறைகளை மறைக்காமல் அவர் நம்பகத்தன்மையுடன் நடந்து உண்மையை சொல்லி நேர்மையாக நடந்தால் அவர்களுடைய வியாபாரத்தில் பறக்கத் செய்யப்படும். அவர்கள் 2 பேர்களுமே பொய்யை கூறுகிறார்கள், 2 பேருமே அதிலே உள்ள குறைகளை மறைக்குகின்றார்கள். 2 பேருடைய வியாபாரத்தில் உள்ள பறக்கத் அது அழிக்கப்பட்டு விடும் என்றார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த இடத்துல நாங்கள் உண்மையை பார்க்கணும். ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னால இந்த மக்கள் இருக்கிற நான் நினைக்கிறேன் 50% மேற்பட்டவர்கள் வெளியூரிலிருந்து வந்து குடியேறியவர்கள். ஒரிஜினல் இந்த பகுதியை பிறப்பிடமாக கொண்டவர்கள் குறைவு. 30-40 வருடங்களுக்கு முன்னால நம்முடைய அந்த ஊர்களில் கிராமங்களில் நம்முடைய பாப்பாமார் அப்பாமார் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் இல்ல, பெரிய வெட்டரிகளை வைத்து பிசினஸ் செய்யல, சாதாரணமான சின்ன சின்ன அவர்களுடைய தொழில் வியாபாரம். ஒவ்வொரு வீட்டிலேயும் 8, 10, 12, 14 பிள்ளைகள். ஆனால் அவர் அந்த ஒரு மனிதனுடைய சம்பாத்தியத்தின் மூலமாக முழு குடும்பத்துடைய தேவையும் பூர்த்தியானது. ஆனால் இப்பொழுது பாப்பா வேலைக்கு போற, சில நேரங்களில் உமாவும் போற, ஆணும் போற, பெண்ணும் போற, பெரியவனும் போற, படிக்கிறவன் பார்ட்-டைம் ஜாப் செய்யற. ஆனா எல்லாரும் சம்பாதித்தும் அவர்களுடைய வரவை விட செலவு கூடிவிட்டது. அதுல பறக்கத்தில்லை. சகோதரர்களே, நாங்கள் யோசிப்போது எங்கேயோ நடக்கிற தவறு இருக்குது, மிஸ்டேக் இருக்குது. நாங்க நேரடியா பேங்கோட சம்பந்தப்படல, பேங்க்ல நாங்க ஓடிசி பணம் எடுக்கல, பேங்க்ல லோன் எடுக்கல, ஒத்திக்கு நாங்க கம்பெனியில போய் எதுவுமே செய்யல, நாங்க எல்லாம் சுத்தமாகத்தான் செய்கிறோம் என்று சொன்னாலும் அது எங்களை அறியாமல் சில தவறுகள் நடந்து கொண்டிருக்கிறது. வேளாண் பெரியார்களே சகோதரர்களே, அந்த தவறுகளை முதலாவது நாம் இனம் காணணும். அந்த தவறுகளை முதலாவது அடையாளம் காணணும். இப்ப நிறைய பேர் போகின்றார்கள் வெளிநாடுகளுக்கு, விசேஷமா சைனாவுக்கு செல்கிறார்கள். ஒரு காலத்துல ஒரு சிலர் தான் போனார்கள். இப்பொழுது அதாவது 18-20 வயது யங்ஸ்டர் வாலிபர்கள் எல்லாம் அங்கே செல்கிறார்கள். ஒவ்வொருவரும் பார்க்கின்றார்கள், நான் எப்படியாவது சம்பாதிக்கணும். அதனால் அந்த நேரடி அந்த பெண்களுக்கு போய் அந்த பெண்களில் உள்ள ஓனருடன் பேசி, நீங்க இந்த பேரை அடித்துட்டாங்க, இது வெளிநாட்டுல ஃபேமஸான ஒரு பிராண்ட் உண்டு, ஆனால் அந்த பிராண்டில் உள்ள பொருளை இங்க விற்கிறாங்க பல 1000. ஆனா நீங்க அதே பேரை அடிச்சுட்டாங்க, அல்லது அதுல உள்ள ஒரே ஒரு எழுத்த மாத்துங்க, அல்லது நீங்க சும்மா அடிங்க, நாங்க அதுல லேபர் தான் அந்த நாடுல மேட் இன் இங்கிலீஷ் போடுவோம், மேட் இன் ஜப்பான் போடுவோம். வேளாண் பெரியார்களே சகோதரர்களே, ஆனால் பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு அனுமதி இருக்குது, இவர்களுக்கு எதிராக வழக்கு தொடரலாம். அந்த கம்பெனிகள் வழக்கு தொடர ஆரம்பித்தால் லைஃப் டைம் வழக்கு தொடரும். அந்த அளவுக்கு அவர்களோட பேரை மிஸ்யூஸ் பண்ணி நிறைய பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர்களுடைய கொடிக்கையை மெயின்டைன் பண்ணுகின்றார்கள். ஆனால் சாதாரணமான மக்கள் ஏமாந்து வருகிறார்கள். சிலர்கள் சொல்லுவார்கள், இல்லை நாங்கள் உண்மையை கூறுகிறோம், இது இங்கிலீஷ்ல அல்ல, இது சைனால தான், இது நம்பர் 1 அல்ல, இது நம்பர் 2 தான், இது டூப்ளிகேட் தான், நாங்க சொல்லி செய்கிறோம். ஆனால் குடும்பட உள்ளவர்கள் சொல்லி செய்வீங்க. இதை வாங்கிக் கொண்டு நகரங்களுக்கு கிராமங்களுக்கு போறவங்க எல்லாம் அதை சொல்லியா விற்பனை செய்வாங்க. மேலான அவங்க வந்து கேட்பாங்க, இருக்கிறதா நல்லதை தாங்கன்னு கேட்பாங்க. மேலான பெரியார்களே, அன்புக்குரிய நலவான்களே சகோதரர்களே, பேர் மாத்திரம் அல்ல, அங்க செய்யக்கூடிய அந்த மெட்டீரியலுடைய குவாலிட்டி, அது இரும்பாக இருக்கலாம், மிஸ்டீலாக இருக்கலாம், பிளாஸ்டிக்காக இருக்கலாம்,
டெக்ஸ்டைலாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, அதில் எந்த அளவுக்கு அதாவது குறைவான பணத்தின் மூலமாக தயாரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு. எனவே அதனுடைய அளவை குறைக்கிறது, எனவே அந்த மெட்டீரியலுடைய தரத்தை குறைக்கிறது. உதாரணமாக 80 மிக்ஸ் பண்ணணும் 80%, இவர் அங்க சொல்லிடுவாரு நீங்க 60% போடுங்க, மற்றதை நீங்க 40 வேறொரு கொடிக்கையை போட்டியில தயாரிங்க. சமீபத்துல சைனால நடந்த ஒன்று, எங்களோட ஒரு சகோதரர் காலை முதல் மாலை வரைக்கும் அந்த ஃபேக்டரியுடைய ஓனரோட பேசி நீங்க இதை இப்படி செய்யுங்க, இதுல இந்த கலப்படத்தை போடுங்க, இதுல கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்க, மேக்சிமம் எங்களுடைய பொருளுடைய விலை குறையணும் சொல்லி காலை முதல் மாலை வரைக்கும் அவரோட பேசி அங்க செய்கின்ற அந்த தயாரிப்புகள்ல என்னென்ன குளறுபடிகளை செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு டின்னருக்கு போற நேரத்துல ஹலால் ரெஸ்டாரண்ட் தேடிக்கிறார். அவர் கேட்கிறார், நீங்க காலை முதல் மாலை வரைக்கும் செஞ்சது அது ஹலாலா? பெரியார்களே சகோதரர்களே, அவங்களுக்கே விளங்குது எங்கள் இந்த சகோதரர்கள் செய்யறது பிற. நாங்க கட்டாயம் உணவுல ஹலால் செய்கிறவங்க மாற்றுகள் இல்லை, ஆனா அதுல ஹலால் செய்கிற மாதிரி அந்த உணவை உட்கொள்வதற்குரிய வருமானம் வரக்கூடிய வழி எல்லாம் 100% ஹலாலாக நாங்க பார்க்கணும். வேளாண் பெரியார்களே சகோதரர்களே, சில பேர் வெளிநாடுகளில் போறவங்க எங்கள்கிட்ட பணம் தருவாங்க, அந்த நாட்டுல வேலை போறவங்க தானே, நீங்க எனக்கு கொடுத்தாங்க, நாங்க அதை கொண்டு வந்து கொடுத்தா எவ்வளவு வாங்கினோமோ அவ்வளவு தான் கொடுத்தோம். எங்க பணம் தந்தவர்கள் எங்கள்கிட்ட பிசினஸ் செய்யல, எங்கள்கிட்ட ஒரு மகப்பங்களை சொல்றாங்க, நீங்க எனக்கு இந்த பொருளை வாங்கி கொண்டு வந்து தாங்க. அவர் என்ன நம்புறாருன்னா அதே விலைக்கு நீங்க கொண்டு தருவீங்க. உதாரணமா நீங்க துபாய்க்கு போனீங்க, அவங்கள வேற ஒரு இடத்துல அவருடைய பொருளை வாங்க வேற ஒரு இடத்துக்கு தெற்றி பிடிச்சு போறீங்க, ஒரு 1 or 2 hours நீங்க செலவழிக்கிறீங்க. நீங்க வந்து சொல்றீங்க, நான் டெக்ஸியில போறது என்னுடைய நேரத்தை செலவழித்தது, நான் எனக்கு ஒன்றும் வைக்காம நான் எப்படி அவருக்கு கொடுக்கிறது? நீங்க அவர்கிட்ட எக்ஸ்ட்ரா இருந்தால் ஹராம் ஏலாது. ஏன் அவர்கிட்ட நீங்க கேட்கலாம், உங்களோட இந்த பொருளை நான் பர்ச்சேஸ் பண்ண சிரமப்பட்டேன், டெக்ஸியில போனேன், டைம் செலவழித்தேன், அதனால நீங்க எனக்கு கொஞ்சம் கூட தாங்க கேட்டு தந்தால் இருக்கலாம். அதிகமானவர்கள் சொல்றேன்னா நான் ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு வச்சுட்டு கொடுத்தேன், அவர் உங்களோட வியாபாரம் செய்யல, அவர் உங்கள்கிட்ட பணத்தை தந்து இந்த பொருளை வாங்கிட்டாங்க கூறுகிறார். ஏன்னா பெரியார்களே சகோதரர்களே, அல்லது எங்களை நாட்டுல காப்பருக்கு சாமான் வந்திருந்தது, இப்ப அதை கிளியர் பண்ண ஒரு ஆளுக்கு பணம் தேவை, அவர் ஒரு 5 மில்லியன் டியூட்டி கட்டணும், அவருக்கு அந்த 5 மில்லியன் இல்ல, பணம் பூரா வைத்திருக்கிறாரு, அவருடைய தொழிலே இருந்தார், அவர் நேரடியா ஈடுபடுறதுல யார் யாருக்கு பணம் தேவையோ அவருக்கு பணம் கொடுக்கிறார். ஒரு 5 மில்லியன் நான் தாரேன், நீங்க ஒரு மாசத்துல 5.2 மில்லியன் எனக்கு தாங்க. இது ஏதாவது இந்த முறை இயலாது. வேளாண் பெரியார்களே சகோதரர்களே, இது பணத்தை கொடுத்து லாபம் எடுப்பது நபி அவர்களுடைய தெளிவான ஹதீஸ். குல்லு கரதின் ஜர்ரன ஃபஅன்பஹு ரிபன். எந்த கடன் லாபத்தை இழுத்துக் கொண்டு வருமோ அந்த கடன் வட்டி. அதை நீங்க பிசினஸா செய்யலாம், எனக்கு சரியான முறையும் இருக்குது. உங்களுக்கு அந்த பொருளை கிளியர் பண்ண டியூட்டி கட்ட பணம் இல்லையா, நீங்க உடனடியா இன்னொரு சகோதரருக்கு அதனுடைய முழு தரத்தையும் சொல்லி இந்த பொருளை நான் உங்களுக்கு 55 லட்சம் 5.5 அதாவது அல்லது 5 மில்லியனுக்கே உங்களுக்கு நான் விற்கிறேன் என்று அவருக்கு விற்கணும். அதற்கு பின்னால தேவாங்க இவர் கிளியர் பண்ணி கொடுக்கலாம், அதற்குரிய தொகையை வாங்கிக் கொள்ளலாம். ஒரு மாதம் கழித்து எங்கள்கிட்ட வாங்கின அந்த பொருளை அவர்கள் அவர் இன்னும் ஒரு ப்ராஃபிட் வைத்து எங்களுக்கு விற்கலாம். இது ஹலாலான முறை. வேளாண் பெரியார்களே சகோதரர்களே, நாம் இதை சொல்ல வருகிறோம்னா எங்களோட அன்றாட கொடுக்கல் வாங்கல இது போன்ற எக்கச்சக்கம். இப்ப அவங்க ஒவ்வொருவருக்கையும் கேட்டா நிறைய உதாரணங்களை நீங்க சொல்றீங்க. ஒரு ஆளுட கையில ஒரு செக் ஒன்று இருக்குது, அது ஒரு மாசத்துக்கு பின்னால்தான் டேட் இருக்குது. இப்ப அவருக்கு அவசரமாக பணம் தேவை, 1 லட்சத்துடைய செக் ஒரு ஆட்ட போய் சொல்றாரு, நீங்களுக்கு 95,000 ரூபாய் தான் இந்த செக் எடுத்துக்கோங்க, அடுத்த மாசம் இது பாஸ் ஆகிடும். இதுவும் மேலாக ஹராம். வேளாண் பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே சகோதரர்களே, இப்படி அன்றாடம் எங்களோட பொதுக்கள் வாங்கல எங்களை அறியாமல் நிறைய தவறுகள் நடக்குது. லேசா நாங்க விளங்குறாங்க. எங்களை நிறைய பேர் ஊபர் பிக்னில என்ன செய்யறாங்க, ஹயர் புக் பண்றாங்க.
அதுல புக் பண்ணினதோடு அவர் வாராரு வந்து சொல்றாரு, உங்களுக்கு எவ்வளவு மீட் வந்துருச்சு, அந்த அமௌண்ட்டை தாங்க இதை கேன்சல் பண்ணுங்க. நாங்கள கேன்சல் பண்ணுவது ஏதாவது ஹராம். ஏன் அந்த கம்பெனி அந்த வாகனக்காரர் ஆட்டாவோ அந்த டெக்ஸியோ காரோ அந்த கம்பெனியோட ஒரு எக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்கிறாரு. உங்களுக்கு நாங்க ஹயர் எடுத்தா இருக்கிற வீதம் நீங்க எங்களுக்கு தரணும். அதற்கு அவர் எக்ரி ஆகிட்டார். அந்த கம்பெனியில அவர் சேர்த்திருக்கிறாரு. ஆனால் இவர் பார்க்கிறாரு அந்த கமிஷன் அவங்களுக்கு கொடுக்காம நான் அதை ஃபுல்லா எடுக்கணும்டா பாவத்திற்கு உதவி செய்வதும் பாவம். குர்ஆன்ல மிக தெளிவாக வந்திருக்கிறது. وتعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الاثم والعدوان. நல்ல தக்வாவான விடயங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க, அதாவது விரோதமான பாவமான காரியங்களுக்கு உதவி செய்யாதீங்க. மீதான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால வியாபாரமாக இருக்கலாம் அல்லது உத்தியோகமாக இருக்கலாம். உத்தியோகங்களிலேயும் நிறைய இஷ்யூஸ் நடக்குது. பிரைவேட் கம்பெனியில ஓரளவு அவங்க பிங்கர் பிரிண்ட் வைக்கணும், அவங்க கார்டு அடிக்கணும். அரசாங்க சில நிறுவனங்களில் செலவேல இருக்கும். ஆனா இவர் அங்க வந்து சைனை வச்சுட்டு அவர் என்ன செய்வார், அவர் அவரோட வேலைக்கு போவார். ஒரு 2 அவர் வெளியில இன்வெஸ்ட் பண்ணிட்டு வருவாரு. எனவே அவர் பெரிய ஜொப்ல இருந்தா அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வைக்கல் வாகனத்தை எடுத்து கொண்டு மகளை ஸ்கூல்ல விடுறது, வைஃபா ஹாஸ்பிட்டல் கூட்டி கொண்டு போறது, அவர் ஷாப்பிங் போறது, இது ஒன்றுக்கும் அனுமதி இல்லை. உங்களுக்கு அந்த நிறுவனத்துடைய வேலைக்கு தான் இந்த வாகனம். அந்த உங்களுக்கு அனுமதி தந்திருக்கிறாங்க. நீங்க உங்களோட பர்சனல் யூஸ் பண்ணா பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுக்கு எந்த வேலைக்காகவே இந்த வாகனம் தரப்பட்டிருக்கிறதோ, எத்தனை அவர் தரப்பட்டிருக்கிறதோ அத்தனை மணி நேரம் அங்க வேலை செய்தால்தான் அந்த எடுக்கிற சம்பளம் 100% ஹலால். இல்லாட்டி ஒரு சின்ன வித்தியாசம் 80%, 70%, 90% தான் ஹலாலாக ஆகும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இது எல்லோருக்குமே அடங்கும். அது அரசாங்கமோ அல்லது பிரைவேட்டோ அல்லது மாஸ்டர்மாரோ அல்லது மதரசால ஓதி கொடுக்கக்கூடிய அதரஸ்மாரோ உலமாக்களோ எல்லாத்துக்கும் இதே சட்டம். 8 மணி நேரம் 8 மணி நேரம் அங்க முழுமையாக இருக்கணும். அவர் பாடம் நடத்தி கொண்டிருக்கும் போது அவருக்கு மொபைல் போன் வந்து அதுல 15 நிமிஷம் அவர் ஆன்சர் பண்றாரு. அது முடியாது. அப்படி 8-15 நிமிஷம் கொடுக்கணும். half an hour மொபைல் போனுக்கு செலவழிச்சா எக்ஸ்ட்ரா half an hour நீங்க கொடுக்கணும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, உதாரணத்திற்கு தான் சில விடயங்களை உங்களுக்கு முன்னால நான் நீக்குகின்றேன். எங்களை அறியாமல் எங்களுடைய கொடுக்கல் வாங்கல்ல, எங்கள வியாபாரத்துல, எங்கள விவசாயத்துல, எங்கள உத்தியோகங்கள்ல, எங்கள ஜொப்ல இந்த மாதிரி நடந்து கொண்டிருப்பதன் மூலமாக எங்கள வருமானத்துல சில நேரங்கள்ல அந்த உரிமை அந்த சுத்தம் குறைந்து அதுல பரிசுத்த தன்மை குறைந்து அசுத்தம் செலவேல ஹராம் வந்து விடலாம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால அவங்க செய்யறாங்க. அவங்களோட இந்த நாட்டை நாங்க கொஞ்சம் பேர் தாங்க இருக்கிறோம். பிசினஸ் செய்யறாங்க, நாங்க சரியா செஞ்சா எங்களுக்கு செய்யலாம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, உண்மையில அப்படி சொல்லுவேன். இப்ப நாங்க பாதுகாக்கிற கதைகள் இருக்குது. அவங்கள கதையில பொருள் வாங்குவதற்கு வராங்க, போஸ்ட்மார் வரமாட்டாங்க, வேலை செய்யறவர்களுக்கான அனுப்பி வைப்பாங்க. வேலைகளில் ஒரு பெரிய ஒரு பொருள் 2 லட்சம் 3 லட்சம் பொறுமதியான ஒரு வாகனத்திற்கு தேவையான ஏதாவது ஒன்று வேலைகளே. இப்ப அவர் வந்து சொல்றாரு, அந்த பொருள் 1.5 லட்சம் நீங்க 1.25 லட்சம் பில் போட்டுட்டாங்க. 1.5 லட்சம் 1.5 லட்சத்துக்கு தான் பில் போடணும். 1.25 லட்சத்துக்கு பில் போட்ட இந்த கஸ்டமர் வரமாட்டாரு. அதனால இந்த பிசினஸ் அவுட் ஆகிடும். ஏழாவது அவங்க செய்யறாங்கன்னு நாங்க செய்யலாம். அல்லாவுக்கு முன்னால இந்த மாதிரியான காரணங்களை சொல்லி அல்லாவுக்கு முன்னால தப்பேலாம். இஸ்லாம் ஒரு முஜாஹதா, ஒரு தியாகம். இப்ப நீங்க சும்மாக்கு வந்திருக்கிற இந்த தியாகம், இந்த தியாகத்துக்கு கூலி இருக்குது. உங்களோட காலம், நேரம், உங்களுடைய வியாபாரம், உங்களோட பிசினஸ் ஒதுக்கிட்டு வந்திருக்கிறீங்களே, நிச்சயமாக இந்த தியாகத்திற்கு கூலி. அதே மாதிரி தான் எங்களை தொழில் வியாபாரத்துல எங்களுக்கு மிகப்பெரிய சவால். ஹலாலா சம்பாதிப்பதில் மிகப்பெரிய சவால்கள். பரவாயில்லை, நாம நினைக்கணும் இதுல தான் என்னுடைய கயிறு, இதுல தான் என்னுடைய பறக்கத். என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன், பக்கத்து கடைக்காரன் ஒரு நாளைக்கு 1 லட்சம் தேடுகின்றான்.
நான் ஹலாலா 50,000 தேடினாலும் அல்லாஹ் என்னுடைய தேவைகளை அவனை விட கூடுதலாக பூர்த்தி செய்து தருவான் என்ற அந்த நம்பிக்கையை நாங்கள் உருவாக்கவும். வேளாண் பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயத்தை சொல்லி நான் முடித்துக் கொள்கின்றேன். நான் எதை சொல்லிக் கொண்டு வாரேன் என்றால், எங்கள நிறைய பேர் அவர்களுடைய உணவு கொஞ்சம் அது அசுத்தம் கலந்ததனால நல்ல வேலைகளை செய்ய முடியாமல் பாவங்களின் பக்கம் விரைந்து செல்கிறார்கள். அது வாலிபர்கள் மட்டுமல்ல, சில பெரியவர்கள் கூட. அப்ப எந்தெந்த முறையில எங்களை தொழில் வியாபாரம் எங்கள் உத்தியோகங்கள்ல ஹராம் கலக்குது என்பதுல இன்னும் ஒன்று இருக்குது, நம்முடைய உணவுடன் சம்பந்தப்படக்கூடியவர்கள். நபியுடைய ஒரு ஹதீஸை சொன்னா அது இன்னும் தெளிவாக இருக்கும். நபியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸ்ல வருது, யாராவது ஒருவர் வீட்டுக்குள்ள வரும் பொழுது அவர் அவருடைய சொந்த வீட்டுக்குள்ள வந்தாலும் வரும் பொழுது பிஸ்மில்லாஹ் சொல்லி வீட்டுக்குள்ள வரணும், அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லிக் கொண்டு வரணும், சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லாஹ் சொல்லி சாப்பிடணும். நபி அவர்கள் சொன்னார்கள், யாராவது ஒருவர் வீட்டுக்குள்ள வரும் பொழுது ஓத வேண்டிய துஆவை ஓதாமல் சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லாஹ் சொல்லாமல் சாப்பிட்டால் ஷைத்தான் மற்ற தன்னுடைய நண்பர்களை பார்த்து கூறுகின்றானாம், அத்ரக்துல் மபீத வல் அஷா ஃபீ ஹாதல் பைத், இந்த வீட்டுல நீங்க இரவு சாப்பாட்டிலையும் கலந்து கொள்ளலாம், இவருடைய வீட்டில் இரவு தங்கியும் கொள்ளலாம். ஏன் நீங்க உள்ளுக்கு வரும் பொழுது ஓத வேண்டிய துஆவை ஓதல்ல, அதனால் அவருடைய வீட்டுல நீங்க தங்கலாம். சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லாஹ் சொல்லல, அதனால் அவருடைய சாப்பாட்டுடன் கலந்து கொள்ளலாம். நேரம் இல்ல, ஹதீஸ்ல தெளிவாக வருது. நபி அவர்களுக்கு முன்னால ஒரு சஹாபி சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். நபி அவர்கள் அவரை பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. கடைசி வரும் பொழுது நபி அவர்கள் பிரித்து விட்டார்கள். கேட்டாங்க, யார சூழலாம் அபூதாவுதான் நினைக்கிறேன், யார சூழலாம் இவரோட நேரம் என்ன பார்த்து கொண்டிருந்தீங்க, இப்ப கடைசி நேரத்துல சிரிச்சீங்களே. இல்ல, நீங்க ஆரம்பத்துல பிஸ்மில்லாஹ் சொல்ல மறந்தீங்க, உங்களோட சேர்ந்து ஷைத்தானும் சாப்பிட்டு கொண்டிருந்தான். நீங்க கடைசியில அந்த பிஸ்மில்லாஹி அவ்வளவும் வாசரஹு சொன்னீங்க தானே, இந்த நேரத்தில் ஷைத்தான் சாப்பிட்டதை வாசியாக எடுத்து விட்டு ஓடிக்கொண்டிருப்பதை பார்த்து நான் சிரிக்கின்றேன். நிறையவர்கள் சொன்னார்கள், இந்த ஷைத்தான எந்த உணவுல அல்லாஹுடைய பெயர் சொல்லப்படுதில்லையோ அந்த உணவில் ஷைத்தானும் சேர்த்து கொள்கின்றான். இதைவிட இன்னும் ஒரு படி மேல் ஏறி அதில் வருது, கணவனும் மனைவியும் ஈடுபடக்கூடிய நேரத்துல மனைவி ஓத வேண்டிய துஆவும் இருக்குது, கணவன் ஓத வேண்டிய துஆவும் இருக்குது. கணவன் அந்த துஆவை ஓதாமல், கணவன் அந்த துஆவை ஓதாமல் மனைவியுடன் சேர்ந்தால் நபி அவர்கள் சொன்னார்கள், ஷைத்தானும் சேர்ந்து மனைவியுடன் உடலுறவோடு ஈடுபடுவதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார். நாம் எதை சொல்ல வாரோம் என்றால், நாங்கள் 100க்கு 100 ஹலாலா சம்பாதித்திருப்போம். ஆனால் அந்த உணவு எங்களை வயிற்றுக்குள்ள போற வரைக்கும் சில வழிகளில் அல்லாஹ்வை நம்பாதவர்கள், பிஸ்மில்லாஹ் சொல்லாதவர்கள், சொல்லாதவர்கள் அதில் சம்பந்தப்பட்டால் அந்த உணவில் உள்ள பரக்கத்தைகள் குறைந்து கொள்ளும். அதற்கு நிறைய ஹதீஸ்கள் காலையில வருது. அதற்கு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நபி அவங்களுக்கு சந்தத்துல கடுமையான பசி, கள்ள கட்டி கொண்டு சந்த தோண்டி கொண்டு இருக்கிறாங்க. நபியுடைய காதுல வந்து சொன்னாங்க, யாரும் சூழலாம், ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி ஒன்று நாங்க அறுத்து வைத்திருக்கிறோம், நீங்களும் ஒரு 2-3 பேரும் மட்டும் வாங்க, கொஞ்சம் மாவு ஒரு 2-3 கிலோ மாவு இருக்கும், அதுல ரொட்டி சூட வைத்திருக்கிறோம், யாரும் சூழலாம், நீங்க மட்டும் வாங்க. காதுல சொன்னவுடன் நபி அவர்கள் முழு அந்த குவாசிகளிடம் சொன்னார்கள், வாங்க வாங்க ஜாபிருடைய வீட்டில் விருந்து சொல்லி நபி அவர்கள் சொல்லி அனுப்பினாங்க. ஜாபிருக்க உங்களோட மனைவிக்கு சொல்லுங்க, அந்த ஆடு சமைக்கிற சக்தியை துறக்க வேணாம், ரொட்டிய அவசரமா சுட வேணாம். நபி அவர்களை நேராக வந்து அந்த சக்திக்குள்ள லேசா ஊதுகிறார்கள். அந்த ரொட்டிக்காக அந்த குறைந்த மாவுளை ஊதிவிட்டு இப்பொழுது சொல்கின்றார்கள், ரொட்டி சுடக்கூடியவங்க வந்து ரொட்டியை சுடுங்க. நபி அவர்களே அந்த சக்திக்கு பக்கத்துல நின்று அந்த மூடிய புல்லா துறக்காமல் அதுல கொஞ்சம் துறந்து 10 பேரா சஹாபாக்களை வர சொல்லி கிட்டத்தட்ட 1000 பேர். இது அதே கடந்த புகாரில பல இடங்கள்ல வருது. 1000 பேருக்கு மேற்பட்டவர்கள் அந்த ஒரு ஆட்டுக்குட்டியால வயிறு நிறைய சாப்பிட்டதா ஹதீஸ்ல வருது. ஏன்
நல்லவர் சம்பந்தப்பட்டது. நல்லவர் தான் நபியவர்களை விட நல்லவர் யார் இருக்க முடியும்? அதனால எங்களுடைய உணவில் தயாரிக்கக்கூடியவர்கள் நல்லவர்களாக இருந்து அதுல பழக்கம் ஏற்படும். ரெஸ்டூரண்ட்காரங்களோ ஹோட்டல்காரங்களோ கோபித்துக் கொள்ள வேணாம். நான் எதை சொல்ல வாரேன்னா, நீங்க வேலைக்கு வைத்திருக்கிறவங்க அவங்க காலையில பட்ஜெட் சொல்லுறாங்களா, அவங்க ஐஷா சொல்லுறாங்களா, சமைப்பதற்கு முன்னால அவர்கள் பிஸ்மில்லா சொல்லி சமைக்கிறார்களா? இப்ப முக்கியமாக இல்ல, நிறைய பேர் வெளியில தான் இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் ஆங்காங்கே கடைகள் இருக்குது, வேலை ரேட்டுக்காக வேண்டி அடிக்கடி வெளியில சாப்பிடுகிறார்கள். யாரும் தவறாக நினைக்காதீங்க. இந்த வெளி உணவும் எங்களுடைய அமல்ல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். மேக்சிமம் நாங்க வீட்டில் சமைப்போம். எப்பயாவது ஏதாவது ஒரு கட்டத்துல வெளியில வாங்கினா பரவாயில்லை. ஆனாலும் அல்ஹம்துலில்லாஹ் சில ரெஸ்டாரண்ட் சில ஹோட்டல்காரங்க ஓனரும் அமல் இபாதத்தோட வேலை செய்யறவங்களும் அமல் இபாதத்தோட அவர்கள் பக்குவமா பிஸ்மில்லா சொல்லி அவர்களுடைய பசுடைய தொழுகையை தொழுது ஐஷாவுடைய தொழுகையை தொழுது அதுல பங்கு கொள்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அதுல கைகள் பறக்கத்திருக்கும். அதற்கு மாற்றமாக புதிய புதிய ரெஸ்டாரண்ட் அங்கு இந்த மெனு இருக்குது, இங்க அந்த மெனு இருக்குது, நாங்க பணம் கொடுத்து தானே சாப்பிடுறோம், அங்க ஹலால் போட்டு போட்டு இருக்குது, நாங்க இல்லான்னு சொல்லல, நான் ஹராமுன்னு சொல்லல, நல்ல விளைக்கோங்க. ஆனால் தேர்தல் என்னன்னா அங்க சமைக்கிறவங்க கொஞ்சம் அமலோட அல்லது விவாதத்தோட திக்கரோட இந்த சம்பந்தப்பட்டார்கள் என்றால் இன்ஷா அல்லாஹ் கைகள் பறக்கத்தில் இருக்கும். அதோட இன்னொரு விடயம், நிறைய வீட்டுல பெண்கள் வேலை செய்கிறார்கள். ஒன்று கிளீனிங் வேலை தாராளம் செய்யலாம். மாற்று மத பெண்களும் இருப்பாங்க, ஆண்களும் இருப்பாங்க. ஆனா நாங்க சமைக்கிற அந்த வீட்டுல சமைக்கிற சாப்பாட்டை பெண்களே தான் சமைக்கிறது நல்லது. இன்னொரு பெண்கள் அல்ஹம்துலில்லாஹ் தஹஜ்ஜுத் சொல்லுவாங்க, ஃபஜ்ர் சொல்லுவாங்க, குர்ஆன் ஓதுவாங்க, திக்ர் செய்வாங்க. அந்த அமல்களின் மூலமாக அந்த உணவுல மிகப்பெரிய ஒரு தாக்கம் ஏற்படும். அதெல்லாம வேலை செய்யறவர்களுக்கு நாங்கள் எல்லா பொறுப்பை கொடுத்து விட்டோம் என்றால் அதில் உள்ள கைதுகள்ல பறக்கத்தைகள்ல நிச்சயமாக குறைபட்டுவிடும். நாங்கள் சாதாரணமாக பார்க்கலாம். ஜமாத்துகள் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையில எல்லா ஊர்களுக்கும் போறாங்க. போறவர்கள் யாரும் செப்பில்லை, அவர்கள் சாதாரணமான மக்கள். அவர்களே அவர்களுடைய பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு போய் பொருட்களை கொண்டு போய் அவர்கள் மத்தியில தங்கி சமைக்கிறாங்க. அந்த சாப்பாடு ஏன் டேஸ்டா இருக்குது, அந்த சாப்பாடு ஏன் ருசியா இருக்குது? மாஷா அல்லாஹ் தஹஜ்ஜுத் தொழுது அமல்களை செஞ்சு இபாதத்துகளை செஞ்சு தாலிமுடைய ஹல்காக்கள்ல இருந்து அமல்கள் செய்வதன் மூலமாக அவர்கள் அந்த தயாரித்த உணவுல நிச்சயமாக பறக்கத்தை பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால நான் எதை சொல்ல வருகிறேன் என்றால், இப்பொழுது எங்களை சில வாலிபான்கள் பெண்கள் எங்களோட மகன்மார் எங்களோட மகள்மார் எங்களை வழிபடுறாங்க இல்ல, எங்களை பேச்சுகளை கட்டுப்படுறாங்க இல்ல, எதிர்த்து பேசுறாங்க, எதை சொன்னாலும் அதை மறுத்து பேசுறாங்கன்னா எங்களுடைய சம்பாத்தியத்துல எங்கேயாவது ஓட்டையா, வருமானத்துல எங்கேயாவது ஓட்டையா, அல்லது நாங்க வாங்கி வரக்கூடிய உணவை தயாரிக்கிற இடத்துல எங்கேயாவது மார்க்கத்தில் முரணான ஏதாவது நடந்திருக்கலாம். நாங்கள் அவைகளை மிகவும் உன்னிப்பாக கவனித்து தூக்கி பார்த்து அவைகளை சீராக்கி கொண்டோம் என்றால் இன்ஷா அல்லாஹ் எங்கள மாதிரிகள பிள்ளைகள் ஆண் பெண் பிள்ளைகளும் அமல் இபாதத்துகளில் உற்சாகமாக ஈடுபடுவார்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் வாழ்வதற்கு எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் செய்வானாக. அத்துறை அல்லாஹ் எல்லோரும்